வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஸ்க்ரீனுக்காக நான் எக்கிக்கிட்டு பேச வேண்டியிருக்கும். இப்படி உட்காந்தா பாதி தான் தெரியுது. ஏற்கனவே நம்ம மோரக்கிட்ட கரேர்னு இருக்கும். பொசிஷனுக்கு வந்துருச்சுங்க. சரி, நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? நேற்று நான் வீடியோ எடுத்த கொடுமை இந்த சேனலில் போடுறேன்னு அதில் மாற்றி போட்டு ரொம்ப நேரம் ஆகி போயிடுச்சு. அதனால் காட்டவும் இல்லை. பாப்பாக்கெலாம் தடுப்பூசி போட்டு வந்தாச்சு. ரொம்ப பேர் கேட்டீங்க காய்ச்சடிக்குதா எப்படி இருக்குன்ட்டு. தேவலாம் தூங்குது. இப்போ பாப்பா வீடியோக்கு வந்தாதே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. என்னைய மட்டும்தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க. எல்லாம் என் பேன்லேருந்து பாப்பா பேனாக மாறிட்டீங்க. என் மையம் பாருங்கள் எவ்வளோ சொத்து சேர்க்குறான் பாருங்கள். விளையாட போன இடத்துல இருந்து தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இங்கே பூரா தென்னை மரம் தானே, கும்பகோணத்தில் தென்னை மரங்கள் அதிகம். அங்கே பூரா இங்கே வந்து நிறைய பிளாட்டுகள் இருக்கும். ஒரு வேலி போடாமே வச்சுருப்பாங்க. பிள்ளைய விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பொத்துன்னு மேலேருந்து விழுகும். மண்டையில் விழுந்தா அது வேற சொல்லி. இது வந்து கொஞ்சம் பொட்டலாம். அங்கே வண்டி இண்டின்னு பட்டுறதுனால பிள்ளைங்க உள்ளே போகாதுங்க. அவங்க கொஞ்சம் தள்ளி விளையாடுவாங்க. என் மையன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு வந்தான். இப்போ ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆனால் இது நீட்டாக இருக்கிறதுனால சின்ன தேங்காயாக தான் இருக்கும். என்னால் உரிக்க முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் உரிக்கணும். இன்றைக்கி வந்து என்ன குழம்பு வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி குழம்பு தான் வைக்க போகிறேன். காய்கறிகள் குழம்பு வைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நேற்று சாம்பார் தான் வச்சேன். அதனால் டெய்லி சாம்பாராக வெறுத்து போகுது. பருப்பு இல்லை. இருக்கிறத வைக்கிறதே இல்லத்தரசிகளுடைய திறமை. அதனால் இன்றைக்கி தக்காளி குழம்பு வைக்க போகிறேன். ஆமாம், காலையில் ஏஐ வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்களும் ஏஐ வீடியோ கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லித்தருவேன். அதுக்கு ஒரு ஃபீஸு. இல்லை எனக்கு ஏஐ வீடியோ நாங்கள் போட்டால் மட்டும் அனுப்புகிறோம், எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் கம்மியாக தான் வாங்கிக்கிறேன். சர்வீஸ் சார்ஜ் தாங்க, ஃப்ரீ கிடையாது. வேணுங்கிறவங்க கமெண்ட்டில் நம்பர் பின் பண்ணுறேன், பார்த்துக்கங்க. இல்லைன்னா சொல்கிறேன். 7094532445 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் போகாது. இது இல்லாமல் யூடியூப் சம்மந்தமாகவும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். யூடியூப் புதுசாக ஆரம்பிக்கணுன்னாலும் மெயில் ஐடியிலேருந்து க்ரியேட் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு மெயில் ஐடி போடையிலே தப்பு பண்ணிடுறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. என் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு சால்வ் பண்ணும்போது தான் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து மெயில் ஐடி ஆரம்பிக்கிறதுலேருந்தே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் வந்து மெயில் ஐடியில் செக் பண்ணாமல் நீங்கள் வாட்டுக்கு எல்லாமே கொடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் வந்து அது உங்களுக்கு சேனல் வந்து நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகும். அதனால் அது என்ன ப்ராப்ளங்கிறது நான் உங்களுக்கு வந்து யாராவது நமக்கு ஹெல்ப் கேட்டு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக என்ன உதவி வேணும்னாலும், ஹெல்ப் வேணும்னாலும், டவுட் இருந்தால் அந்த நம்பரை கமெண்ட்டில் பின் பண்ணுற கேளுங்க. பெய்ட் சர்வீஸ் தாங்க. சரி, வீடு வந்து நாளைக்கு வந்து சென்ட்ரிங் போட போகிறாங்க. இன்றைக்கே வந்து சாமான்லாம் இறங்கிடுச்சு. எங்கள் வீட்டுக்கார் போயிட்டு அது காலையிலே சாப்பிட கூட இல்லை மனுஷன். கொடுத்தாங்க ஓடிக்கிட்டு திரியிறோம். ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பாப்பா நான் வீடியோவில் பேசுகிற சத்தம் கேட்டாலே தூங்க மாட்டேங்கி எந்திரிச்சு ஓடியாந்துருது. அதுக்கிட்டே மெதுவாக பேசுகிறேன். ஆமாம், வீடு கட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம அது வந்து அந்த ஃபீலு நான் இப்போ அனுபவிக்கிறேன். நேற்று அந்த பலகையெல்லாம் அடைச்சி நம்ம வீட்டுக்குள்ளே போகையில் அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் அது எல்லாருக்குமே. ஏன்னா நான் கல்யாணம் முடித்து வரும்போது எங்கள் அம்மா சாதாரண வீட்டில் தான் இருந்துச்சு. நான் கல்யாணம் முடிச்சு வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் வாடகை வீட்டில் தான் இருந்தார். 5000 ரூபா வாடகை கொடுத்து எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, எங்கள் நாத்தனார் கல்யாணம் ஆச்சு, எல்லா அக்கா அப்படியே பிரிஞ்சிட்டோம். சொந்த வீடுங்கிறது நான் கல்யாணம் முடிச்சு வந்து இப்போ தான் முத கட்டுறோம். எங்கள் பட்டரை வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு இருக்காது, சீட்டு போட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அதிலேருந்து எனக்கு பெரிய முயற்சிங்க இது. நான் நிறைய பேர்த்து சொல்லியிருக்கேன். நான் வந்து யூடியூப்பில் வந்ததே வீடு கட்டுறது என் பையனை படிக்க வைக்கிறது தானே. என் பழைய வீடியோலேருந்து சொல்கிறேன். நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லாததுக்கு 3 வருஷத்துக்கு பின்னாடி நான் போட்ட வீடியோ கூட எடுத்து பாருங்கள். இதே தான் சொல்லியிருப்பேன். அதில் வந்து 1 லட்சம் எனக்கு நிறைவேறுது. ஆனால் யூடியூப் சம்பளத்தில் ஒன்றும் வரல. இது வரைக்கும் நான் வாங்கின சம்பளம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 1 லட்சம் இருக்கும் மொத்தமாக. இந்த 3 வருஷத்தில் நான் வாங்கின சம்பளம் 1 லட்ச ரூபா இருக்கும்.
அதில் தான் நம்ம மாதம் மாதம் செலவு பண்ணிடுறோமே, அதனால் அதில் சேர்த்து வைக்க ஒன்றும் முடியல. அதனால் அப்படியே அது கரைஞ்சி போச்சு. இப்போ நம்ம வட்டிக்கு உடனே வாங்கினே கட்டுறோம். கடவுள் அந்த வட்டியை கட்டுறதுக்காவது எனக்கு கடவுள் இந்த யூடியூப்பில் நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன்ல, ஏதோ மாதம் ஒரு 3000 4000மாவது வந்துடாதா, ஏதாவது ஒரு உதவி. நான் வெளியில் போக முடியாது பாப்பா வச்சுக்கிட்டு, அதனால தான் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவியாக செய்ய மாட்டோமா. இந்த வட்டி கட்டுறதுல நான் கொடுக்குற பங்கு ஒரு பங்காவது இருக்காதா? ஏன்னா ஒருத்தரே உழைக்க முடியாது வீட்டில். நான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க பட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா உடம்பளவில் மாடியில் இருக்கேன் நான். நேற்று பார்த்திங்கன்னா தண்ணி வரல, பைப்பில் 3 நாளாக தண்ணி இல்லைங்க. ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரு அங்கே நாங்கள் வீடு கட்டுற இடத்துலேருந்து தண்ணி பிடிச்சி தான் இங்கே கொண்டு வராரு. இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை பிரச்சனையாக இருக்குது, தண்ணியே வரமாட்டேங்குது. அதனால் என்னால் மாடியில் ஏறி 3 தெருவு தள்ளி போகணும். நானும் காலையில் மத்தியானம் சாயந்தரம் நடந்து குப்பையை போடணும்னா கீழே இறங்கணும், அந்த கழனி தண்ணி ஊற்றணும்னா கீழே இறங்கணும், கடைக்கு போனோம்னா கீழே மாடியில் ஏறி இறங்குவோம். என்னாச்சு, இப்போ தானே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, பாப்பா பிறந்து 10 மாதம் தானே ஆகுது. நம்ம வேலை பார்க்குறதுனால எனக்கு என்னாச்சுன்னா, இப்போ தான் 10 மாதம் பிறந்திருக்கு. இந்த தையல் போட்டிருப்பாங்க பாருங்கள், ஆப்ரேஷன் பண்ண இடம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்று எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், நைட்டு இந்த மாதிரி எனக்கு தையல் போட்ட இடம் வலிக்குது, நீ எதுக்கு கீழே போகிற, ரெஸ்ட் எடுன்னு சொன்னார். எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரில. எல்லாத்துக்கும் நம்ம தான் போக வேண்டியது இருக்குது. காலையில் போயிடுறாரு, மத்தியானம் சாப்பிட வராரு, சாப்பிட்டுட்டு போயிடுறாரு, நைட்டு வராரு. நைட்டு வந்தாருனாலும் சாப்பிட்றாரு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகளோட பார்க்கணும், கீழே அவங்க பேசிட்டு வரேன், காற்று வர மாட்டிக்கு வெக்கையாக இருக்குன்ட்டு போயிடுறாரு. நான் சாப்பிட்டுட்டு அந்த வீட்டை கூட்டினா கூட, கூட்டும்போது பாப்பா அழுவும், தூக்கி வச்சுருப்பேன், கீழே அங்கனங்கன்னா பொருட்கள்லாம் கிடக்கும். நான் அவர்கிட்ட கேட்பேன், பாப்பா சத்தை வச்சுக்கோங்க, நான் வீடை கூட்டிக்கிறேன், எனக்கு என்ன அலைஞ்சது எனக்கே முடியலன்ட்டு போயிடுவார், நிற்க மாட்டார். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சுந்தர் தூங்கிட்டு இருக்கான். பாப்பாவை நான் இடுப்பில் வச்சுருக்கேன், நான் கூட்டணும், பாப்பா அழுகுது. ஏன்னா தடுப்பூசி போட்டதுனால அந்த பிள்ளை சூழ்நிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். குழந்தையாக இருந்தாலும் அது அழுகலைனாலும் அது உடம்பு அதுக்கு என்னென்ன செய்யும். அவங்க ஆம்பளை பையலுக்கு 2 பேருமே தடுப்பூசி போட்டு வந்தால் என்னை 2 நாளைக்கு தூங்க விட மாட்டாங்க. இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளையாக வைராக்கியமாக இருக்குது. அது அவ்வளோ வலிகளையும் அடக்கிக்கிட்டு, ஏன் 2 ஊசினாலே அவ்வளோ வலிக்கும். 4 ஊசி 2 தொடையிலையும் போட்டு 2 கையிலையும் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டு ஒரு வாட்டு போயிட்டார் கீழே. ஏன்னா எப்படி கூட்டுவேன்னு எனக்கு தெரியல. பொருள்கள்லாம் அங்கன கிடக்கு, சாப்பிட்ட தட்டு கிடக்கு, அதை வச்சுக்கிட்டே தூக்கி செஞ்சது. நான் ரொம்ப உழைக்கிறேங்க பகலில். நான் பெருமைக்காக சொல்லலை, ஒவ்வொரு பொம்பளைகளும் அப்படித்தான். நான் மட்டும் இல்லை, எல்லா பெண்களுமே வீட்டுக்காக தான் உழைக்கிறோம். நம்ம கையில் 10 காசு வராதா அப்படின்ட்டு. நமக்கு ஒன்றும் செய்ய வேண்டாங்க, நமக்கு நல்ல பொருள்கள் வாங்கி தர வேண்டாம். பிள்ளைகளை ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா எனக்கு அதே சந்தோஷம். படப்படன்னு நான் வீட்டு வேலையை நான் தான் பார்க்க போகிறேன். வீட்டு வேலையை நம்ம பார்க்க சொல்ல கிடையாது அவங்கள. 5 நிமிஷம் பிள்ளைய வச்சுருந்தா நம்ம அழகாக கூட்டிகிட்டு பாயெல்லாம் விரித்து போட்டு பிள்ளைகளை தூக்கி பாயில் அழகாக படுக்க வச்சுட்டு, நைட்டு மழைங்க கரெக்டாக 2:45 ஆரம்பித்த மழை 4:30 வரைக்கும் விடலை. நான் தூங்கவே இல்லைங்க, கரண்ட் இல்லை. நான் கரண்ட் இல்லைன்னா நான் தூங்கிடுவேன். ஆனால் பாப்பாவுக்கு கொஞ்சம் வேர்க்கிற உடம்பு, என்னன்னே தெரில. பாப்பாவுக்கு வேர்க்கும், ரொம்ப வேர்க்கும், குழந்தையிலேருந்தே வேர்க்கும் தலையெல்லாம். நான் என்ன செஞ்சேன், நேற்று தடுப்பூசி போட்டு அட்டை எனக்குள்ளே இருந்துச்சு. நைட்டில் விசிறியை தேடி பார்த்தேன், கிடைக்கல. அப்போ என்ன செஞ்சேன், அந்த அட்டையை வச்சே நான் வீசிக்கிட்டே இருக்கேங்க. 1.5 மணி நேரமாக தூக்கமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4:30 4:45 தான் கண் அசந்தேன். அப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தா மணி 7:30 ஆயிடுச்சு. நான் ஒரு நாள் 7:30 வரைக்கும் தூங்கினதில்லை. அப்புறம் படப்படன்னு எழுந்திரிச்சு காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு, தண்ணி வரல, பால் போய் கடைக்கு எழுந்திரிச்சு போய் பால் வாங்கிட்டு, 2 பால் பிஸ்கட்டு பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு கொண்டு காப்பி விட்டு கொடுத்து, நேற்று அமாவாசையா, நேற்று ஊசி விட்டதுனால பாப்பா இறக்கியே விடலை, என் கூடயே இருந்துச்சு. இவ்வளோ வண்டி பாத்திரம் சேர்ந்துருச்சு. அம்பூட்டு பாத்திரத்தையும் கழுவி எல்லாத்தையும் விளக்கி புறாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு, வீடு வாசல்லாம் கூட்டிட்டு, குப்பையை அள்ளி கொண்டு போய் கீழே கொட்டிட்டு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு, தண்ணி வரல. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து அங்கே தண்ணி கொண்டுட்டு வாங்கினேன். ஒரு குடம் கொண்டு வந்து கொடுத்தாரு. நேற்று சாயந்தரம் ஒரு குடம் கொண்டு வந்து கொடுத்தாரு. அங்கேருந்து தண்ணி இங்கே வரல. அப்புறம் என்ன செய்ய, சமைச்சிக்கிட்டு இருக்கேன். சோறாக்கியாச்சு, தக்காளி குழம்பு வச்சுட்டு கொத்தவரங்காய் வறுக்க போகிறேன், பொரிக்க போகிறேன்.
எங்கள் ஊரில் கொத்தவரங்கன்னா யாருக்கும் தெரியாது, சீனியாக இருக்கா. தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பெண்களுக்கு ஊடமாட ஒத்தாசை செய்யுங்க. அவங்கள வேலை பார்க்க விடாமல் மகாராணி மாதிரி உட்கார வைங்கன்னு சொல்லலை. அவங்களுக்கு ஒத்தாசை செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமாம், இப்படி எல்லார் வீட்லையும் நடக்குமான்னு எனக்கு தெரியல. நான் எதிர்பார்க்குறது இதுதான். ஒரு 2 வார்த்தை சிரித்து பேசணுன்னா கூட பேச மாட்டார் எங்கள் வீட்டுக்கார். கஷ்டமாக தான் இருக்கும். யார்கிட்ட ஃபோனில் பேசினானா என்ன பேசுனீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா பேசும்போது கேட்கலையாம்பாரு. அங்கே இருக்கிறவங்க என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுமாதிரி நிறைய இருக்குது. இது மாதிரி உங்கள் பொண்டாட்டி மரங்க கூட அப்படிலாம் இருக்காது. நல்லா பேசுங்க மனசு விட்டு. ஆமாம், சரிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப் பாயிண்ட் கொடுங்க. மறக்காமல் நம்பருக்கு டவுட்டுன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. பாய்.